இந்த ஆளு டிவி ஆண்டனா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம அதுல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிடுறாரு. அவரால் ரொம்ப நேரம் அதுலயே இருக்க முடியாது. கரெக்டா அதுல இருந்து கீழே விழுகும் போது ஒரு பெரிய நாய்க்குட்டி அந்த இடத்துக்கு வந்து இவரை காப்பாத்திரும். எல்லாரும் இந்த நாயை ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. அது அவரை காப்பாத்தினால எல்லாத்துக்கும் இதை பிடிச்சு போயிருது. இந்த நாய்க்குட்டி பார்க்க பெருசா இருக்கும், ஆனா இது ஒரு சின்ன நாய்க்குட்டி தான். ஒரு நாள் இந்த நாய்க்குட்டி அது கூட இருந்த நாய்க்குட்டி கூட ஒளிஞ்சு பிடிச்ச விளையாண்டு இருக்கும். இது ஒளிஞ்சிட்டு இருந்த நேரத்துல 2 பேர் அங்க வந்து அந்த பெரிய நாயும் அது கூட இருந்த குட்டி நாயையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இந்த சின்ன நாய் வெளியே வரும். அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ரோட்டுக்கு வந்துடும். ஆனா இந்த நாய்க்குட்டிக்கு அந்த இடத்துல வாழ்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. காருக்கு பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட கிராஸ் பண்ணும். புறாக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. புறா கூட சண்டை போட்டு அந்த சாப்பாடை சாப்பிட ட்ரை பண்ணும். அந்த நேரத்துல கரெக்டா ஒரு வயசான ஆள் வந்து இந்த நாய்க்குட்டி எடுத்துட்டு போறாரு. இவரோட வீட்டுல இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வச்சிருப்பாரு. யாராவது அடாப்ட் பண்ண வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவாரு. இந்த பொண்ணு வந்து இந்த நாய்க்குட்டியை பார்த்துட்டு இதை வேணும்னு சொல்றா. ஆனா அவளோட அப்பா இதெல்லாம் வளர்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவ கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. நைட்டு நேரத்துல இவளோட பேக்ல இருந்து சவுண்ட் கேட்கும். பேக்கை திறந்து பார்த்தா அந்த சிவப்பு கலர் நாய் உள்ளதா இருக்கும். அதை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். அந்த நாய்க்குட்டி கூட ஜாலியா விளையாண்டு இருக்கா. அதுக்கும் இவள ரொம்ப பிடிச்சு போயிருது. நைட்டு தூங்கிட்டு காலையில கண்ணை திறந்து பார்த்தா அந்த நாய்க்குட்டி ரொம்ப பெருசா வளர்ந்துருக்கும். உடனே இந்த விஷயத்த போய் இவளோட அப்பாட்ட சொல்றா. அவரு வந்து பாக்குறாரு. ஆனா இந்த விஷயத்த சுத்தமா அவரால் நம்ப முடியல. அதை வீட்டை விட்டு வெளியே கூட்டிட்டு போறாங்க. யாருமே இது வரைக்கும் இவ்வளவு பெரிய நாயை பார்த்தது கிடையாது. எல்லாருமே போட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படியே பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு தெரிய வருது. அவங்க கிட்ட இந்த மாதிரி வினோதமான மிருகங்கள்லாம் இருக்கும். எப்படியாவது அந்த நாயையும் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை வச்சு நல்லா காசு சம்பாதிக்கலாம்னு பிளான் பண்ணியிருப்பாங்க.